வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்க வருது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹாலிடே இன் துறைப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கிராண்டான, ஒரு புதுமையான, ஒரு புதுசாக நம்ம துறைப்பாக்கத்தில் தொடங்கின ஒரு ஹோட்டலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வேறு லெவலில் வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஏரியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் எனக்கு அஃபிஷியல் ஒர்க் இருந்ததுனால துறைப்பாக்கத்தில் இருக்கிற இந்த ஹாலிடே இன்னில் போய் நான் ஸ்டே பண்ணேன். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது அந்த ஹாலிடே இன்னோட எப்படி இருக்குது, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஹாலிடே இன் அப்படிங்கிறது வேறு லெவலான ஒரு வெஞ்சருங்க. நிறைய இடத்துல வந்து ஹாலிடே இன்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹாலிடே இன் பெங்களூர் இருக்கும், சென்னையிலே வந்து 2-3 இடத்துல இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பிரபலமாக ஹைதராபாத்லலாம் வந்து ஹாலிடே இன் வந்து இருக்குங்க. அப்படி இருக்கிறது துறைப்பாக்கத்தில் புதுசாக வந்து ஒரு ஹாலிடே இன் தொடங்கியிருக்காங்க. அதோட ஒரு ஓவர்வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹாலிடே இன் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு காம்பேக்டான பிளேஸில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரம்மாண்டமான ஒரு சூட் ரூம் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஆளுக்கு நீங்கள் போய் தங்குற மாதிரியான ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ரூமோட சைஸே வந்து ரொம்பவே வந்து சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் 600 700 அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குங்கிற மாதிரி என்னோடய ஒரு கணக்குங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரூமை வந்து ரொம்ப ஹைஜீனாகவும் நீட்டாகவும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் தங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 7,000 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்குமே 3,000 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. ஒரு காம்பேக்டான, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டலில் ஹாலிடே இன்னில் வந்து ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரூம்ஸுமே வந்து ரொம்ப ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரே ஒரு ஆள் தானே, ஒரு 4-5 நாள் தங்க போகிறோம். அதுக்கான ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னலுக்கான ஒரு பக்காவான காம்பேக்டான ஒரு ரூம் அப்படின்னா இந்த ஒரு ஹாலிடே இன்னை நம்ம சொல்லலாங்க. சின்னதாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வராதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நீட்டாக வந்து ஏசிலேருந்து டிவிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். எமர்ஜென்சிஸ் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. ஒன்றே ஒரு மைனஸ்ஸு அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரு ஆளுக்கு அப்படின்னா இது தாராளமாக போதும். பட் ஃபேமிலி அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு ஒரு 4-5 பேர் தங்கி ஒரு ரூமில் ஒரு 3-4 பேர் தங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு உண்டான ஒரு கிராண்ட் சூட் ரூமை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போது நம்ம ஹாலிடே இன்னில் நான் தங்கியிருந்த ஒரு ரூமோட ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டவல்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வச்சிடுறாங்க. அது லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. மினி பார் சின்னதாகவும் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். அது இங்கே வேணும்னா நீங்கள் எக்யூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவிஷன்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹிந்தி சேனல்ஸு அதெல்லாம் வந்து ஒரு மினிமமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஜிம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் ஆனால் எக்யூப்மெண்ட்ஸு அந்த அளவுக்கு கம்மியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஜிம் ஃபெசிலிட்டி நான் ஒரு 4-5 நாள் தங்கியிருந்தேன். யாருமே வந்து நான் போன இடத்துல வந்து ஜிம் பண்ணலை. ஈவினிங்கும் சரி, மார்னிங்கும் சரி. பட் ஏதோ ஒரு நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டியும் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கு ஆப்போசிட்லேயே வந்து சின்னதாக ஒரு போர்ட் ரூம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த ரூமுமே வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஹாலிடே இன்னிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ஹாலிடே இன்னில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஹாலிடே இன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த துறைப்பாக்கம் ஹோட்டலில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சுங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஜிம்முக்கு வெளில இருக்கிற ஒரு சின்னதான ஒரு போர்ட் ரூம் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறையா கம்பெனிஸ்லேருந்து, கார்ப்பரேட்ஸ்லேருந்து ரூம் புக்ஸ் பண்ணி மீட்டிங்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் போகிறப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் கூட மீட்டிங்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சின்ன ஒரு செட்டப்பில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலிடே இன் துறைப்பாக்கம் வந்து ஒரு ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சாய்ஸ் வந்து நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் வந்து சென்னையில் இருக்கிற ஹாலிடே இன் துறைப்பாக்கம்.